அந்தியூர்லயே பெரிய திருவிழாவா? கிடையாதுங்க. இல்ல ஈரோட்லயே பெரிய திருவிழாவா? அதுவும் கிடையாதுங்க. இல்ல தமிழ்நாட்டிலே பெரிய திருவிழாவா? அதுவும் கிடையாதுங்க. தென்னிந்தியாலே ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குதுங்க. அதுதான் இந்த வீடியோல போய் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பா. நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் திருவிழா இன்னும் 3 நாட்கள்ல தொடங்க போகுதுங்க. 2026 நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் திருவிழாவுடைய முழு அப்டேட்டை நான் உங்களுக்கு தரேங்க. அதாவது ஷார்ட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு அப்டேட் தராம ஃபுல் வீடியோவும் அப்டேட் தர போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய குதிரை சந்தை நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 100 அடிக்கு மேல தேரை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தோள்களிலே சுமந்து செல்லக்கூடிய நிகழ்வும் நடக்குதுங்க. இது போல தேரோட்டத்தில இருந்து குதிரை சந்தையில இருந்து ஒரு மாபெரும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கான ஏக்கர்ல தூரிகள்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கடைகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், கோழிகள் அப்படின்னு சொல்லி பலியிட்டு ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குங்க. இந்த திருவிழாவை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கவர் பண்ண போறேன். இந்த 5 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழால ஆகஸ்ட் 12ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்குது. இந்த ஆகஸ்ட் 12ல இருந்து நடக்கக்கூடிய 5 நாட்கள் திருவிழால எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எங்க இறங்கணும், எங்க போகணும், எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய தூரி வந்திருக்குங்க. இதுதான் கிரைண்டர் தூரி. கிரைண்டர் தூரி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுதாங்க அந்த கிரைண்டர் தூரி. நம்ம குருநாசாமி கோயிலுக்கும் இந்தியாலேயே மிகவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய தூரியும் நம்ம குருநாசாமி கோயிலுக்கு வந்துருச்சுங்க. நம்ம அந்தியூர் வெள்ளப்பிள்ளையார் கோயில் இருந்து நாம இந்த வீடியோவை அப்படியே பார்க்கலாம். நம்ம அந்தியூர் வெள்ளப்பிள்ளையார் கோவில் கிட்ட வீதி லீடர் சார்பா ஒரு பேனர் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியினரும் பேனர் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய திருவிழா, எல்லா ஊர்ல இருந்து வரதுனால எல்லா கட்சியினரும் கண்டிப்பா பேனர் வைப்பாங்க. நம்ம ஆத்தும்பாளையத்து பிரிவு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கம்பி மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணல. புதுப்பாளையம் போர்டு கிட்ட தாங்க இப்போ நம்ம இருக்கோம். 2-3 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கோயில்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போடுற வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு தகரை போட்டு அடைக்கணும். அது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாளுக்குள்ளே முடிச்சிருவாங்க. நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் கோபுரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் வந்து போன வாரமே முடிச்சிட்டாங்க. மாரியம்மன் கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பிக்கிறதுக்கான முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க. பெரிய கடை ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. கடைகளும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முக்கியமான விஷயம் இதுதாங்க. நம்ம பாலத்தை தாண்டினோடனே ரைட் சைடில் ஏகப்பட்ட தூரி போட்டிருக்காங்க. எப்பயுமே வழக்கமாக எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சமாக தான் போடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2 பக்கமும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைட்லேயும் 2 பக்கமும் போட்டிருக்காங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிக அளவுக்கு தூரி வந்திருக்குங்க. இதில் எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேற லெவலில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்பயும் போகிற இடத்துல ரெகுலராக போகிற இடத்துல முக்கால்வாசி ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஆனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது. அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% மேலே தூரி போட வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, ராட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் முடிச்சு எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சாலுமே கொஞ்சம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்காவது வழி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் வந்து கொட்டப்பட்டிருக்குங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரில. அது நம்ம நோம்பி அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எப்பயும் போலயே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. லைட்டாக அப்பப்போ மழையும் தூரிட்டு தான் இருந்துச்சு. எல்லா ஒர்க்குமே ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சமான ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதையுமே வேக வேகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லைட்டிங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து முக்கால்வாசியான ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இன்னும் 1, 2 தூரிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டப்படாமல் இருக்குது. இன்னும் 2 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டுறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்லப்படக்கூடிய லைட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டுகளும் கட்டிட்டாங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. டெஸ்டிங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் டெஸ்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதையும் அப்படியே நம்ம மக்களுக்காக கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கவர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட இன்ஃப்ளூயன்சர்கள் நம்ம குருநாசாமி கோயிலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்லை ஃபுல் வீடியோ மூலியமாவோ நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், நல்ல நோக்கத்துக்காக தான் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த தூரிக்கு தாங்க கண்டிப்பாக இந்த டைம் அதிகமான மவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அதிக அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய தூரி இதுதான். நார்த் இந்தியாவில் செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இந்த தூரி. அந்தியூரில் முதல்ல வந்திருக்குங்க. இந்த தூரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோம்பி முடிச்சு தான் பார்க்க முடியும். அதாவது நம்ம ட்ரோன்லேருந்து எந்த அளவுக்கு வியூ கிடைக்குமோ அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராட்டினத்தில் போனால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம குருநாசாமி கோயிலில் ராட்டினமும் ஃபேமஸுங்க. எங்கே பார்த்தாலும் வெறும் இரும்பு கொட்டகையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே பார்க்குற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை இல்லைன்னா மாட்டு சந்தை இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. குதிரை வரது மட்டும்தாங்க பாக்கி. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள எல்லா குதிரைகளும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஷெட்லையும் கண்டிப்பாக குதிரை நிற்குங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டுகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த ஷெட் அமைக்கிறதுக்கான பணியும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு வேகமாகவும் மும்முரமாகவும்
அதே நேரத்தில் ஆர்வமாகவும் அமைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்க முடியுது. ஜீப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடியே. ஏகப்பட்ட உயர்தர கார்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். 1,00,000 10,00,000 20,00,000 அப்படிங்கிற நிறைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயர் ரக குதிரைகளும் விலை உயர்ந்த குதிரைகளும் இங்கே கண்டிப்பாக வருங்க. மேகமூட்டத்தோட தாங்க இருந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சேறு சகதியமாக ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குதிரையை கொண்டு போகிறதும் சிரமம், அதுக்கப்புறம் கார்கள் கொண்டு போகிறதும் சிரமம், அது மட்டும் இல்லாமல் வண்டிகள்லையோ நடந்தோ இந்த மாதிரி போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் குருநாசாமி கோயில் திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். குதிரை ரேஸ் நடக்கக்கூடிய இடங்க. எனக்கு தெரிஞ்சு வியாழன், வெள்ளி அல்லது புதன், வியாழன் இந்த 3 நாட்கள்ல கண்டிப்பா 2 நாட்கள் குதிரை ரேஸ் நடக்குங்க. அது இந்த இடத்துல தான் நடக்கும். மிக பிரம்மாண்டமா நடக்குங்க குதிரை ரேஸு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் இதில குதிரை சவாரி பண்ணுவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோக்கள் எடுத்து நெறைய பேர் YouTubeலயும், Instagramலயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த களம் அமைச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 2 ஏக்கர் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குதிரைகள் வரப்போகுது. அந்த நெறைய குதிரைகளும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸ் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. ரேஸ் நடத்த போறாங்க. அந்த ரேஸ் நடத்துறது மட்டும் இல்லாம, விலை உயர்ந்த பரிசு பொருட்களும் குடுக்க போறாங்க. இங்க பாருங்க, நம்ம காங்கேய நாட்டு மாடுகள் வந்து பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதுவும் அந்த நாட்டு மாடு பாருங்க, அந்த கன்றோட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காளை பாருங்க, நம்ம ஹைட்டுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய காளைங்க இது. இங்க பாருங்க, இங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டிங்க. இந்த பட்டி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாரி 1, 2 மாடுகள்லாம் அடைக்கிறதுக்கான பட்டி இல்லைங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மாடுகள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியில தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, ஒரு 20க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் திருவிழாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கு 0.5% தாங்க இப்ப நம்ம பார்க்கறது. இதுக்கு மேல தாங்க இன்னும் நெறைய ரக குதிரைகளும், ஆடுகளும், மாடுகளும் நெறைய வரத நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் கண்டிப்பா நம்மளோட வீடியோக்கள்ல அடுத்தடுத்து அப்லோட் பண்றேங்க. இங்க பாருங்க, ஒரு குட்டி ரக குதிரைக்கு வந்து முடி கட் பண்றத பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அழகா முடி கட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. ஓவரால் அப்படியே குதிரை சந்தையோட ஓவர் வியூவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தூரி கடையோட ஓவர் வியூவும் பார்த்துட்டு, அப்படியே திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. அப்படி வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புதன்கிழமைக்கு மேல வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால 2 வீலர்ல வர முடியாதுங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே 2 வீலரையும், காரையும் நிறுத்திட்டு, நீங்க நடந்து போய் தான் இந்த விஷயம் எல்லாமே பார்க்குற மாரி இருக்கும். நீங்க இல்ல கார்ல, 2 வீலர்ல தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, 9 மணிக்கு மேல நைட்டு வரணும். அப்படி இல்லைன்னா மார்னிங் 9 மணிக்குள்ள வந்தீங்கன்னா தான் உங்களால 2 வீலர்ல இல்ல கார்ல போ முடியும். எளிமையான விளாகர் ஆகிய எனக்கு நீங்க ஒரு சப்போர்ட் குடுங்க. கண்டிப்பா நம்ம குருநாசாமி கோயிலுடைய 5 நாட்களுடைய திருவிழாவும் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். இப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.